பாருங்கள், இந்த இடம் அஞ்சட்டிலேருந்து டெகனிக்கோட்டை போகிற வழி திருமுருகலுக்கு மேலே 2 இடத்த எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, இயேசு உங்களை காப்பாற்றுறாரு, இயேசு உங்களை காப்பாற்றுறாரு, எல்லாம் கிறிஸ்டியனுக்கு வந்துருங்க, கிறிஸ்தவத்துக்கு வந்துருங்க, இயேசு உங்களை காப்பாற்றுவார், இயேசு உங்களை தூக்கி நிறுத்துவார்னு சொல்லி அங்கங்கே எழுதி வைக்கிறாங்க போர்டு. வனத்துறை இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வனத்துறை இதே ஒரு இந்து எங்கேயாவது வீட்டு மேலே கொடியேற்றுறதோ இல்லை எங்கேயாவது மரத்து மேலே கொடியேற்றுனா அதுக்கு கேஸ் போடுறாங்க. இது பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் எந்த நியூசன்ஸ் கீழே வருது? ஏன் இப்படி பண்ணுறாங்க? அவங்க மதத்துக்கு அதை ஏற்றுக்கிட்டோம், வேணாம்னு சொல்லி. இங்கே மரத்து கீழே, செல்லு கீழே, பாறையிலலாம் எழுதுறதுக்கு எவன் அனுமதி கொடுத்தாங்க உனக்கு? எந்த வனத்துறையில் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க? இங்கே பாருங்க எழுதியிருக்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் முன்னை விட்டு விலக்குவார். எல்லா நோயும் அவனே காப்பாற்றுற மாதிரி. இந்த ஹாஸ்பிட்டல் என்னதுக்கு? ஹாஸ்பிட்டலே தேவையில்லையே. ஒரு வேலை பண்ணுங்க, எல்லா சர்ச்சிலையும் கொண்டு போய் ஏன் உனக்கு நோய் வந்திருக்குதோ, தலைவலி, கை வலி, கால் வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, எந்த வலியாக இருந்தாலும் கொண்டு போய் எங்கே போட்டுருங்க. அவன் எப்படி இது பண்ணுறான்னு பார்க்கலாம். வேணாம், இதெல்லாம் விட்டுருங்க. இது மலையில் எழுதுறது, மரத்தில் எழுதுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. இங்கே வாழணும்னா எப்படி வாழணுமோ அது மாதிரி வாழணும். அதை விட்டுட்டு அவன் வச்சுட்டு போனால் இப்போ கருப்பு மை பூச்சிருக்கிறோம். இந்த கருப்பு மை இதுக்கு மேலே எவன் இங்கே எழுதுறானோ அவனை தேடி பிடிச்சி அவனுக்கு இது மாதிரி கருப்பு மை பூசணும். மறக்காமல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு இது வேண்டாத வேலை பண்ணுறீங்க? யார் நாடு இது? இங்கே வாழணுமா, எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு போகணும். அவன் இஷ்டத்துக்கு எழுதுறது, இதுக்கு வந்துடுங்க, அதுக்கு வந்துடுங்க, இது மாதம் அந்த மாதத்துக்கு வாங்க. எதுக்கு அதெல்லாம்? இங்கே பாருங்கள், நம்ம நாட்டில் இருக்கிற சட்டம் எப்படின்னா, சாதி மாற முடியாது. சாதி மாறவே முடியாது. ஆனால் மதம் மாறலாம். சாதி மாறக்கூடாதுன்னு வச்ச சட்டம் ஏன் மதம் மாறக்கூடாதுன்னு வைக்கல? அவங்களுக்கு தெரியும் எக்காரணத்துக்கு கொண்டு இந்து மதத்தை வைக்கக்கூடாதுங்கிறது ஒரே குறிக்கோளை தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்து மதத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அவன் ஆகாயத்தை கும்பிடுறான், பூமியை கும்பிடுறான், நீரை கும்பிடுறான், நெருப்பை கும்பிடுறான், எல்லாமே அதை எல்லாத்துலேயுமே கடவுளை பார்க்குறான். எவன் அதை அழிக்க முடியும்? இதெல்லாம் வேணாம். மக்கள் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கணும். இந்து மதம் எல்லாமே பண்ணாங்க, மத பரப்புற வேலை மட்டும் எப்பயுமே பண்ணல. அதை பண்ணாதனால தான் இதுங்கெல்லாம் இப்படி எழுந்து நிற்கிறாங்க. இனிமேல் எவனாவது எழுதுறதுக்குன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணில் பார்த்தோன்னா அந்த கருப்பு மை உங்கள் மூஞ்சியில் பூசி அனுப்புவோம்.